ஹலோ மை டியர் ஃபேமிலி, இன்றைக்கி நம்ம ஸ்டிச்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போன வீடியோவில் எப்படி ஃப்ரேமில் வந்து கிளாத் மாட்டுறது, என்ன கிளாத் யூஸ் பண்ணணும், அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மெட்டீரியல்ஸ் பற்றி தெரியாதவங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க, அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சஸ், இதில் இருக்க ஸ்டிச்சஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டிச்சஸ் வந்து ரன்னிங் ஸ்டிச் ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துருந்தவங்க நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ தான் இந்த ஸ்டிச்சுக்காக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்தே பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரன்னிங் ஸ்டிச் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துல இருந்து நீடியில் வந்து எடுத்துக்கோங்க. நீடிலுக்கு எவ்வளோ தூரம் உங்களுக்கு டிஸ்டன்ஸுக்கு ரன்னிங் ஸ்டிச் வேணுமோ அதிலேருந்து இந்த மாதிரி குத்தி எடுக்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ எங்கேருந்து உங்களுக்கு வேணுமோ அங்கேருந்து நீடியில் இந்த மாதிரி குத்திட்டு வெளியே எடுக்கணும். ஸோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு கேப் வேணும், எவ்வளோ தூரம் அந்த ஸ்டிச் வேணும், இதை வந்து நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு நீடியில் வந்து குத்திக்கலாம். இப்போ ஸ்டிச்சு வந்து பெருசாக வேணும்னா தள்ளி வந்து நீடியில் குத்தணும். ஸோ அந்த மாதிரி தான் இது. நீங்கள் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ரன்னிங் ஸ்டிச் வந்து ஸ்டிச்சில் வந்து ரொம்ப பேசிக்கான ஸ்டிச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டிச் தான். இந்த ரன்னிங் ஸ்டிச் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது நம்ம பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு அந்த ஒரு தடவை தைச்சிட்டு அந்த தையலை ஈஸியாக பிரிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டிச்சஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏதாவது மடித்து அடிக்கும் போதோ ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த ரன்னிங் ஸ்டிச்சை ஒரு தடவை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக பிரிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி முடித்ததுக்கப்புறமா கீழே வந்து ஊசியை இறக்கிட்டு பின்னாடி வந்து நாட் போட்டு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து ரன்னிங் ஸ்டிச். கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச்சஸ் வந்து வரும். ஒரு இதில் ஸ்டிச் இருக்கும், இன்னொரு இடத்துல கேப்பு, அகெயின் ஸ்டிச், கேப். ஸோ இந்த மாதிரி வர்றது தான் என்னதுன்னா ரன்னிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். நம்ம நாட் போடும்போது நல்லா நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நூல் கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நூல் இருக்கிறத கட் பண்ணும்போது கொஞ்சம் நூல் அதில் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா சப்போஸ் நாட்டை ஒட்டி நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாட் வந்து பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் நாட்டிலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூல் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேக் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். ரன்னிங் ஸ்டிச்சுக்கு நம்ம கரெக்டாக ஊசியை வந்து வெளியே எடுத்துட்டு ஒரு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அந்த தூரத்துக்கு வந்து ஊசியை விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஊசியை வந்து வெளியே எடுக்கணும். ஸ்டிச்சிலேருந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஊசியை வந்து வெளியே எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறமா ப்ரீவியஸ் ஸ்டிச்சு வந்து எங்கே முடிஞ்சிருக்கோ அதே இடத்துல குத்தணும். போன ஸ்டிச்சை நம்ம எங்கே முடிச்சிருக்கோமோ அதே இடத்துல திருப்பி குத்தணும். இந்த மாதிரி பேக்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு வர்றது அப்படின்றதுனால இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பேக்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு வரும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஊசியை வந்து கொஞ்சம் தள்ளி கேப் விட்டுட்டு வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்ததுக்கப்புறம் ப்ரீவியஸ் ஸ்டிச்சு எதில் முடிஞ்சிருக்கோ அங்கேயே வந்து ஊசியை வந்து குத்தணும். அதே ஓட்டையில் வந்து நீங்கள் குத்துற மாதிரி இருக்கும். இந்த பேக் ஸ்டிச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சு வந்து நம்ம மிஷினில் வந்து தைச்சோம் அப்படின்னா அதில் வர தையல் மாதிரி தான் இந்த ஸ்டிச்சும் வந்து வரும். ஸோ வந்து மிஷின் மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இதை வந்து ஸ்ட்ராங்கான ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். இது நீங்கள் எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டிசைனிங் பர்பஸில் பார்டராக கொடுக்குறதுக்கோ இல்லை லெட்டர்ஸ்லாம் எழுதுவோம் இல்லையா, இப்போ ஹாப்பி பர்த்டேன்னு எழுதுறீங்க அப்படின்னாலும் அதுலேயும் கூட இந்த பேக் ஸ்டிச்சை வந்து யூஸ் பண்ணலாம். ஏதாவது லெட்டர்ஸ் எதில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னாலுமே இந்த பேக் ஸ்டிச் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து பழகும்போது இந்த மாதிரி கிளாத்தில் என்ன ஸ்டிச்சு போடுறீங்கன்றத கீழே வந்து ப்ளூ கலர் லெட்டில் வந்து எழுதிட்டு ஸ்டிச் போடுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு அடுத்த டைம் சப்போஸ் ஸ்டிச்சு மறந்துடுச்சு அப்படின்னா டக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் கிளாத்தில் போடும்போது இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க. ஸோ அதே மாதிரி நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது ஸ்டெம் ஸ்டிச். இது வந்து தமிழில் காம்பு தையல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து ஒரு லீஃப் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு காம்பு போடணும் அப்படின்னா இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸ்டெம் ஸ்டிச் வந்து 2 டைப்பில் போடுவாங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான டைப் வந்து சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஊசியை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தள்ளி குத்திட்டு சென்டரில் ஊசியை குத்தணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு சைட்லேருந்து எடுத்து நான் சென்டரில் வந்து ஊசியை வந்து எடுப்பேன். இந்த மாதிரி நான் அகெயின் சொல்கிறேன் உங்களுக்கு ஒன் டைம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்க இல்லையா, ஊசி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்து ஊசியை வந்து சென்டரில் கொஞ்சம் பாயிண்ட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா ஊசியை வந்து வெளியே எடுத்துக்கோங்க. நூல் வந்து அந்த கீழே இருக்க நூல் வந்து ஊசிக்கு கீழே இருக்கணும், அதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டிச்சுக்கு நடுவில் இந்த நூல் வந்து இருக்கும் அப்படின்னா நீங்கள் போட்டது வந்து கரெக்டு. அகெயின் வந்து நீங்கள் போடும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா, அதே டிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு இப்போ வந்து அந்த ஆல்ரெடி இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் ஸ்டிச்சு முடிஞ்சிருக்குல்ல, அந்த இடத்துக்கு குத்தணும். குத்திட்டு இந்த மாதிரி எடுக்கணும். இங்கே வந்து கரெக்டாக அந்த ஸ்டிச்சுக்கு நடுவில் அந்த நூல் வந்து நிற்கும். ஸோ பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். கொஞ்சம் தள்ளி எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் ஸ்டிச் எங்கே முடிஞ்சிருக்கோ அங்கேருந்து குத்தி கரெக்டாக எடுக்கணும். ஸோ இது வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச்சு பார்க்குறதுக்கு கொஞ்சம் 2 த்ரெட்டு வந்து ட்விஸ்ட் ஆகி இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங்கில் பார்க்கும்போது இந்த ஸ்டிச் வந்து வரும். ஸோ கரெக்டாக வந்து ஊசி குத்துற இடம் மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தள்ளி ப்ரீவியஸ் ஸ்டிச் எங்கே முடியுதோ அங்கே குத்தி எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் குத்தி எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக நூல் வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் ஆகி வர மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருங்க. அப்போ தான் வந்து ஒரு சுடிதாரில் நீங்கள் ஒரு எம்ப்ராய்டரி போடுறீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து இந்த டிசைனுக்கு இந்த ஸ்டிச் போடலான்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது ஊசியை வந்து கீழ் சைடு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எப்பயும் போல் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்ம 3 ஸ்டிச் பார்த்துருக்கோம். ரன்னிங்கு, பேக்கு, ஸ்டெம்மு இப்போ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் ட்விஸ்ட் ஆகி இருக்கிற மாதிரி வரும். ஸோ ஒரு காம்புக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது ஸ்ப்ளிட் ஸ்டிச். ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து தமிழில் பிளவு தையல் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயும் போல் நீங்கள் ஊசியை வந்து கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச் எப்பயும் போடுற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பேக் ஸ்டிச்சுக்கு நம்ம போடுவோம் இல்லையா, கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு ஊசியை வந்து மேலே எடுப்போம்ல, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டிச்சிலேருந்து கொஞ்சம் கேப் விட்டு ஊசியை வந்து மேலே எடுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆல்ரெடி போட்டிருக்க ஸ்டிச்சை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து இந்த ஊசியை குத்தணும். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த ஆல்ரெடி இருக்க ஸ்டிச்சுக்கு நடுவில் இந்த ஊசியை போய் குத்தணும். அங்கே இப்போ ஒரு 6 த்ரெட் இருக்குன்னா அந்த சைடு 3 த்ரெட், இந்த சைடு 3 த்ரெட், அந்த மாதிரி சென்டரில் நீங்கள் குத்தி திருப்பி வந்து கீழே எடுக்கணும். ஸோ ஒரு தையலை வந்து 2ஆக பிளக்கிறோம், அதாவது ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இதை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பிளவு தையல், இல்லை அப்படின்னா ஸ்ப்ளிட் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்சுக்குமே ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும். இது பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா செயின் ஸ்டிச் மாதிரி இருக்கும். செயின் ஸ்டிச் வந்து நம்ம இனிமேல் பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கேப் விட்டுட்டு ப்ரீவியஸ் ஸ்டிச்சை வந்து 2ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும். இந்த ஸ்டிச்சையுமே நம்ம டிசைனிங் போடும்போது ஒரு காம்புக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். காம்புக்கு இல்லாட்டி ஏதாவது பார்டர் போடுறதுக்கு நீங்கள் இதை எந்த மாதிரி டிசைன் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுலேயும் ஏதாவது லைன்ஸ் மாதிரி வருது இல்லாட்டி சர்க்கிள் மாதிரி வருதுன்னா அதை அவுட்லைனுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டிச்செலாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு டிசைனிங் போடும்போது டக்குன்னு டிசைன் போடுறதுக்கு ஐடியா வரும். ஸோ ஸ்ப்ளிட் ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். எப்பயும் போல் கீழே நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது செயின் ஸ்டிச். செயின் ஸ்டிச் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் ஊசியை கீழேருந்து மேலே வந்து எடுத்துக்கோங்க.
எடுத்ததுக்கப்புறமா நூலை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி யூ ஷேப்பில் டர்ன் பண்ணிக்கோங்க. ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து கரெக்டாக த்ரெட்டை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் பழகும்போது இந்த மாதிரி வச்சுட்டு பழகுனீங்கன்னா ஈஸியாக வரும். அதுக்கப்புறமா ஊசியை இந்த மாதிரி கீழேருந்து மேலே கொஞ்சம் கேப் விட்டுட்டு உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ, செயின் வந்து சின்னதாக வேணும்னா சின்னதாக நீங்கள் எடுத்தால் போதும். இல்லை பெருசாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் தள்ளி ஊசியை விட்டு எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு லூப் மாதிரி வரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி யூ ஷேப்பில் ஒரு லாக் மாதிரி கிடைக்கும். இதை வந்து செயினோட அந்த பாசி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறமா திருப்பியும் நூலை வந்து அதே மாதிரி யூ ஷேப்க்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு திருப்பியும் எங்கே முடிஞ்சிருக்கோ அது பக்கத்தில் இருந்தே கரெக்டாக அங்கேருந்து கீழே கொஞ்சம் அப்படியே கேப் விட்டுட்டு ஊசியை மேலே எடுக்கணும். எடுத்துட்டு ஊசி வந்து அப்படியே மேல் நோக்கி இழுக்கணும். அப்போ தான் அந்த த்ரெட்டு வந்து கீழே போய் லாக் ஆகும். ஸோ இப்போ லாக் ஆகிடுச்சு இல்லையா. இந்த மாதிரி லாக் ஆனதுக்கப்புறமா திருப்பியும் வந்து அதுலேருந்தே இன்னொரு செயின் போட போகிறோம். அதே மாதிரி ஊசியை கொஞ்சம் கேப் விட்டு எடுத்துகிட்டு ஊசியை மேல் நோக்கி இழுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு செயின் வந்துடும். இந்த மாதிரி நம்ம செயின் போட்டுகிட்டே இருப்போம் இல்லையா, இது வந்து ஒன்றோட ஒன்று கனெக்டிவிட்டியிலே இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து சங்கிலி தையல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிகினர்ஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் போடுற மாதிரி ஒரு லைனில் போடாமல் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்குமே வந்து ஒரு 5 லைன் போட்டுக்கோங்க உங்கள் கிளாத்தில். அந்த 5 லைன் ஃபுல்லாக வந்து அந்த ஸ்டிச்சை வந்து போடுங்க. அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்டிச்சுக்கு வந்து மினிமம் 5 லைன், மேக்ஸிமம் ஒரு 10 லைனாவது ஒரே ஒரு ஸ்டிச்சை 10 லைன் போடணும். இப்போ ஒரு செயின் ஸ்டிச்சுன்னு எடுக்கிறீங்கன்னா செயினை வந்து 10 லைனுக்கு வந்து நீங்கள் போட்டிருக்கணும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மெமரியில் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் முடித்ததுக்கப்புறமா அகெயின் நீங்கள் எப்பயும் போல் ஊசியை வந்து கீழே விட்டுட்டு பின்னாடி லாக் போட்டு முடிச்சுக்கலாம். செயின் ஸ்டிச் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு விதை மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு செயின் ஸ்டிச் வந்து நம்ம இப்போதைக்கு போட்டிருக்கோம். இது வந்து பேக் சைடில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருப்பி காட்டுறேன் நான். இந்த மாதிரி பேக் ஸ்டிச் மாதிரியே வரும் உங்களுக்கு, அப்படியே லைன் லைனாக வரும் பேக் சைடு. அதுக்கப்புறமா எப்பயுமே போல் நாட் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு 5 ஸ்டிச்சு வந்து நம்ம பார்த்துருக்கோம். ரன்னிங் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, ஸ்டெம்மு, ஸ்ப்ளிட்டு, செயின்னு சொல்லிட்டு இந்த 5ஐயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போயே வந்து டைம் வந்து 13 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.